அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மரக்காணம் அருகே கூனிமேடு பகுதியில் ஈசிஆர் சாலையில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் இரண்டாவது நாளாக வாகன ஓட்டிகளுக்கு அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. அங்கு இரண்டாவது நாளாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ள நீரை அகற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்ன? வணக்கம். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக மரக்காணம் பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. இப்பகுதியில் உள்ள முக்கிய நீர்நிலைகளான பக்கின்கான் கால்வாய், ஓங்கூர் ஆறு, கழுவெளி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் முக்கிய ஓடைகள் வழியாக வெள்ள நீர் கடந்த 3 தினங்களாக கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் பக்கின்கான் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. வெள்ளப்பெருக்கின் காரணமாக மரக்காணம் அருகே கூனிமேடு முதல் செட்டி நகர் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஈசிஆர் சாலையில் 2 அடிக்கு மேல் வெள்ள நீர் ஈசிஆர் சாலையை சூழ்ந்துள்ளது. இதனால் நேற்று காலை முதல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்னும் சாலை பகுதியில் ஆக்கிரமித்துள்ள வெள்ள நீர் குறையாததால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் எப்போதும் பிஸியாக காணப்படும் ஈசிஆர் சாலை தற்போது வெடிச்சுவரை காணப்படுகிறது. மேலும் ஈசிஆர் சாலையில் சீறி பாயும் வாகனங்கள் மாற்று வழியில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உட்பட்டு வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள நீர் வடிய கால தாமதமாக வந்தால் மாற்று வழி எதுவும் செய்யப்படாத நிலை உருவாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.